சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டுமென மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் மேற்கொண்டனர். இதுகுறித்து போராட்டக்காரர்களிடம் நமது செய்தியாளர் லக்ஷ்மணன் பழனி நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். அந்த வகையில் 16 நாட்கள் முடிந்து 17வது நாட்களாக தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் பார்த்தோம் என்றால் 2000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டு தங்களுடைய எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகின்றனர். அரசு தரப்பு தகவல் சொல்லியிருக்காங்களா இப்ப பேச்சுவார்த்தைக்காக ஏதாச்சும்? இதுவரைக்கும் எங்களை பேச்சுவார்த்தைக்கும் கூப்பிடல சார், எந்த ஒரு தகவலும் சொல்லலை. அதுதான் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. நாங்கள் இன்று நேற்று போராடலை, ஏறக்குறைய 17 ஆண்டு காலமாக நாங்கள் போராடிட்டு இருக்கோம். தேர்தல் வரதுனால தான் நீங்கள் போராடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஊடகங்கள்லையும் பொதுமக்களையும் கேட்குறாங்க. எங்களுடைய போராட்ட வரலாற்றை சொல்லணும் அப்படின்னா ஒரு புத்தகமே போடலாம். அவ்வளோ பெரிய நீண்ட நெடிய வரலாறு கொண்டது எங்களோட போராட்டம். நாங்கள் 17 ஆண்டு காலமாக போராடிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் போராடுறோம். அதனால தான் எதிர்கட்சி தலைவராக இருந்த போதே ஸ்டாலின் அவர்கள் எங்களோட போராட்டத்துக்கு எங்கள் கையை பிடிச்சி சொன்னாங்க, கழக ஆட்சி அமைஞ்ச உடனே நாங்கள் கட்டாயம் செஞ்சு தரோம், நீங்கள் போராட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். அதே போல் தேர்தல் அறிக்கை 311 தேர்தல் அறிக்கையிலையும் வச்சாங்க. அப்படி வச்சுமே அந்த தேர்தல் அறிக்கைக்கு கூட ஒரு முக்கியத்துவம் தராம எங்களை போராட விட்டுருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ரெண்டாவது விஷயம், ஊடகங்கள்ல கேட்குறாங்க, பள்ளிக்கூடம் திறந்து குழந்தைங்க மேல உங்களுக்கு அக்கறை இல்லையா, எதனால நீங்க இன்னும் பள்ளிக்கூடம் போகாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. குழந்தைங்க மேல அக்கறை இருக்க ஒற்றை காரணத்தினால மட்டும்தான் நாங்க விடுமுறையில எங்களோட போராட்டத்தை ஆரம்பிச்சோம். அந்த போராட்டத்தை விடுமுறையிலேயே முடிச்சு வைக்காதது அரசோட தவறுதானே தவிர இதுல எங்களோட தவறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அமைச்சர் அவர்கள் சொல்றாங்க, சாயந்தரம் 5 மணிக்கு மேல உட்காந்து போராடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. 17 ஆண்டு காலமா நடுத்தெருவுல இவ்வளோ மக்களுக்கு நடுவுல போராடியே எங்களோட போராட்டத்துக்கு அரசு செவிசாய்க்க மறுக்கும் போது சாயந்தர நேரத்துல 5 மணிக்கு மேல தன்னந்தனியா உட்காந்து ஊருக்குள்ள போராடும் போது ஊர் மக்களும் அந்த மாணவர்களும் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி எங்களோட போராட்டத்தை கொச்சைப்படுத்துறது எங்களுக்கு அதை விட வருத்தமா இருக்கு. தயவு செஞ்சு இந்த சம ஊதிய கோரிக்கையை நிறைவேற்றி ஆணையை கொடுத்து எங்களை சென்னையிலேருந்து அனுப்புங்க. அது ஒண்ணுதான் ஒரே வழி அப்படின்றத அரசுக்கு மீண்டும் மீண்டும் நாங்க சொல்லிக்க விரும்புறோம் சார். எங்க மாநில தலைமைகளை கடத்தி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிருக்காங்க. முதல்ல அவங்க எங்க இருக்காங்கன்னு தெரியணும், உயிரோட தான் இருக்கிறாங்களான்னு முதல்ல எங்களுக்கு தெரியணும். மாநில தலைமையில் மட்டும்தான் போராட்டத்தை கட்டமைச்சு சீர்கொண்டு போறதாக காவல்துறையும் அரசாங்கம் நம்புது. அது அப்படி கிடையவே கிடையாதுங்க சார். இது தன்னெழுச்சியான போராட்டம். அவங்க தூண்டிதான் நாங்க பண்ணணுங்கிறதுக்கு நாங்க ஒன்றும் சாதாரண பாமர மக்கள் கிடையாது. எங்கள் அத்தனை பேருக்கும் பொது அறிவு இருக்கு, ஒரு ஆசிரியர் தன்மான உணர்வு இருக்கு. முதல்ல மாநில தலைமை களத்துக்கு வந்தே ஆக வேண்டும். முதல்ல அவங்க உயிரோட இருக்காங்கிறதே பெரிய டவுட்டா இருக்குது. அதனால இதை வன்மையா கண்டிக்கிறோம், வன்மையா எதிர்க்கிறோம். அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு நாங்க தெரிவிக்கிறது என்னன்னா, நீங்க பென்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க, என்னமோ அனௌன்ஸ் பண்ணிட்டு போங்க. வாழும் போது வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை ஆதாரமான வாழ்வுரிமைக்கு உண்டான தகுதி சம்பளம் கொடுக்காதனால தான் போராடுறோம். ஏங்க சார், ஒருத்தன் போராடுற எதுக்கு தான் சார் களத்துக்கு வரான்? அவனுக்கு தனக்கு தேவையான அடிப்படை அமைப்பு இல்லாதனால களத்துக்கு வரான். 16 வருஷமா போராடுறோம் சார். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கலாம் பள்ளிக்கூடம் திறந்ததுக்கு அப்புறம் ஆசிரியர்கள் தெருவில் போராடுறாங்கன்னு. சார் உங்களுக்கே தெரியும், நீங்க சுத்தி நிக்கிற எத்தனை பேர் இருக்கிறீங்க, கொஞ்சம் மூக்க திறந்து நல்லா சுவாசிச்சு பாருங்க சார். அவ்வளவு நாற்றத்து கடையிலையும் அதற்கு கடையில தான் போராடிட்டு இருக்கோம். எங்க பெண்ணாசிரியர் கூட பார்க்காம அத்தனை பேர் முதுக பராண்டியும் காலை மிதிச்சும் கைவிரல ஓடிச்சும் என்ன ஒரு மாற்றுத்திறனாளி கூட பாக்குறாங்க சார். என்னோட பெருவிரல உடைச்சிட்டாங்க சார், நெஞ்சல் இருக்கு நெருக்குறாங்க சார். என்னங்க சார் அராஜகம் பண்ணிட்டோம்? நாங்க என்ன தேடப்படும் தீவிரவாதிகளா அல்ல பிட் பாக்கெட் கொள்ளக்காரங்களா சார்? நாங்கெல்லாம் மனுஷங்க தானே. நாங்க ஒரு கட்டறிந்த ஆசிரியர் இல்லானே சார். ஆசிரியர்களே களத்துல போராடுறோம்னா அப்ப அவங்களோட கோரிக்கை என்னன்னு காது கொடுத்து கேட்கணுமே வேண்டாங்க சார். 16 வருடமா வருமான வரி கட்டாத ஒரே ஆசிரியர் என்னன்னா 2009க்கு அப்புறம் வேலைக்கு சேர்ந்த இந்த இழிச்சவாய் இடைநிலை ஆசிரியர் மட்டும்தான். இடைநிலை ஆசிரியர் எப்படி சார் வரானுங்க? நீங்க நினைக்கிற மாதிரி மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பிடிஆர் இருக்கட்டும் பிஜிஆர் இருக்கட்டும் ஒரு எக்ஸாம் எழுதிட்டு வந்துருவாங்க சார். இடைநிலை ஆசிரியருக்கு என்னென்ன தேர்வு தெரியுமாங்க சார்? 10th 12th டிடிஎட் டெட் அதை முடிச்சதுக்கு அப்புறம் நியமன தேர்வு எல்லா மண்ணாங்கட்டியை வச்சுதான் சார் நாங்க உள்ள உட்காந்துருக்கோம் சார். திரும்பவும் சொல்றோம், உயரிய ஊதியம் கேட்கவில்லை, உரிய ஊதியத்தை கொடுங்க, உரிய ஊதியத்தை கொடுங்க. அதைத்தான் திரும்ப திரும்ப கேட்கிறோம். கிட்டத்தட்ட எங்களோட 16 வருட காலத்துல நாங்க 60 நாட்களுக்கு மேல எங்களோட விடுமுறை நாட்கள்ல எங்களை நம்பி வர குழந்தைங்களுக்கு துரோகம் பண்ணாம, அந்த குழந்தைங்களை அனுப்புற பெற்றோர்களுக்கு துரோகம் பண்ணாம களத்துல கடந்து எங்களை நாங்க வருத்தி தான் போராட்டம் பண்றோம். தேர்தல் வாக்குறுதி 311 அதை விடுங்க சார். நீங்க ஏதோ ஒரு குழு போட்டு தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றுறீங்க சொன்னீங்க, விட்டுருங்க. இதே அரசு
போராட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் கடந்த 2022 டிசம்பர்ல நாங்க 9 நாள் போராட்டம் பண்ணோம். அப்போ 1/1/2023 இதே நம்ம மாண்புமிகு முதல்வர் தான் உங்களோட கோரிக்கையை 3 மாசம் நிவர்த்தி பண்ணாங்களாங்க சார். 3 வருஷமே ஆகி போச்சுங்க சார். என்னங்க சார் பண்ண போறாங்க? இந்த ஆசிரியர்களை கொடுமைப்படுத்தி தான் எங்களுக்கு கொடுக்க வேண்டிய வாயில வயிற்றுல அடிச்சு தான் கவர்மெண்ட் நடத்த போறீங்களா சார்? அதனால எங்க மாநில தலைமை வெளியே வந்தே ஆகணும். நீங்க நோ ஒர்க் நோ பே போட்டுக்கீங்க. அதுக்கப்புறமும் எங்களுக்கு கட்டுக்கடங்கான கூட்டம் தான் வந்திருக்குது. திரும்பவும் சொல்றோம், நீங்க என்ன நடவடிக்கை எடுத்தாலும் சரி சார், பேச்சுக்காக சொல்லல, இது ஒரு தன்னெழுச்சியான போராட்டம். வெளியில வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க அத்தனை ஆசிரியர் சங்கங்களும் இன்னும் ஓரிரு நாள்ல கண்டிப்பாக களத்துல இறங்கும். தமிழ்நாடு கல்வித்துறை முக்கியமாக சம்பவிக்கும். வேணா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க சார், இதுதான் நடக்கும். என்னை மாதிரி என்னோட சகோதரிகள் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க சார். யாரும் யாரையும் தூண்டுகோல் கொடுத்து வர்றது கிடையாது. அவங்க சொந்த முயற்சி வராங்க. எல்லாரும் மனதளவுல வலிமை இருந்தாலும் உடலளவு வலிமையில கிடைச்சார். கோரிக்கை வெல்லாமல் சென்னை விட்டு செல்ல மாட்டோம். மாநில தலைமை வரும் வரை இன்னைக்கு மண்டபத்தை விட்டு நாங்க செல்ல மாட்டோம். அவங்களை எங்க கண்ணால நாங்க பார்த்தே ஆகணும். அவங்களை களத்துக்கு கொண்டே வந்தாகணும். எப்படி சார் மாநில தலைமை கொண்டு போக முடியும்? ஒரு சார்ஜ் போட்டு அவங்களை ஃபைல் பண்ண வேண்டியது சார். எதுக்கு சார் கடத்தி கொண்டு போய் வைக்கணும்? தயவு செய்து அவங்க வந்தே ஆகணும். முதல் கோரிக்கை அவங்க வரணும். 2வது கோரிக்கை எங்க சம வேலைக்கு சம ஊதியம் வென்றே ஆகணும். இதே சமூக நீதி சமூகம் சொல்ற அரசாங்கம் தான் சார் இன்னைக்கு இந்த ஆசிரியர்களை வஞ்சிக்கப்பட்டு எங்க சமூக நீதியை கொடுக்காம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. ரொம்ப நன்றிங்க சார். நிச்சயமா போராட்ட களத்தோட்டு வெளியேற மாட்டோம். இதே உணர்வு இதே அமைப்பு தான் சார் என்னோட சகோதரர்களுக்கு இருக்கு. ஆண்கள் உணர்வை கூட கட்டுப்படுத்தலாம் சார். பெண்களோட உணர்வை கட்டுப்படுத்த முடியாது. அது நிச்சயமா வீறு கொண்டு ஏறும். உணர்ச்சி பொங்க போராடுவாங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. ரொம்ப நன்றி. குறிப்பாக இந்த போராட்டக்காரன் கருத்தாக என்னவென்று பார்த்தால், அடுத்த கட்டமாக இந்த போராட்டம் தீவிரமாக நடக்குமே தவிர கைவிட மாட்டோம். தொடர்ந்து எங்கள் கோரிக்கையை நிறைவேற்ற தர வேண்டும் என போராட்டக்காரன் கருத்தாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவு விக்ரமணம், செய்தியாளர் பழனிசாமி.